உலகளாவிய விநியோக நெருக்கடி இருந்த போதிலும் தென்கிழக்கு ஆசியாவில் எரிபொருள் பங்கீட்டை அமல்படுத்தாத ஒரே நாடு மலேசியா தான் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் உள்ள பல அண்டை நாடுகள் இத்தகைய நடவடிக்கைகளை செயல்படுத்த தொடங்கியுள்ளன என்றும் சில நாடுகள் பற்றாக்குறை காரணமாக 400 பெட்ரோல் நிலையங்கள் வரை மூடி உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு லிட்டர் ரோன் 95 பெட்ரோலின் விலை ரிங்கிட் 99 என்பது உலகின் மிக குறைந்த விலைகளில் ஒன்றாகும் என்றும், அதே சமயம் சில அண்டை நாடுகளில் இதன் விலை ஒரு லிட்டருக்கு 10 ரிங்கிட் 50 ஆகவும் மற்ற நாடுகளில் 4 மற்றும் 6 ரிங்கிட்டாகவும் உயர்ந்துள்ளது என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர் கல்வி நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் 6ஆம் படிவ மைய மாணவர்களிடம் பேசிய அன்வார், அரசாங்கம் எடுத்த முன்கூட்டிய நடவடிக்கையால் எரிபொருள் பங்கீடு தேவைப்படவில்லை என்று தெரிவித்தார். குறிப்பிட்ட இலக்குகளில் மானியங்களை செயல்படுத்துதல் மற்றும் ஈரான் உடனான நல்லுறவு ஆகியவை அத்தகைய நடவடிக்கைகளில் அடங்கும் என்று அவர் கூறினார். இந்த நல்லுறவு மலேசிய எரிபொருள் டேங்கர்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மலேசிய கப்பல்கள் ஜலசந்தி வழியாக செல்லவில்லை என்று கூறிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அன்வார் விமர்சித்தார். உண்மைகளை தேடுவதில் நேர்மை இல்லாததையே இது காட்டுகிறது என்று அவர் சாடினார். மேலும் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க தற்போதைய பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். ஏப்ரல் 19ஆம் தேதி அதிகாலை சுமார் 12:30 மணி அளவில் புத்ராஜயாவில் உள்ள புத்ரா பாலத்தில் சூப்பர் பைக்குகளில் பந்தயம் ஓட்டிய சம்பவம் குறித்த காணொளி வைரலானதை தொடர்ந்து 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் சம்பந்தப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்ட சூப்பர் பைக் உரிமையாளர்களில் ஒருவர் விசாரணைக்கு உதவ முன்வந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி ஈசா தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் அந்த குழுவினர் பந்தயத்தில் பங்கேற்பதற்காக மட்டும் அல்லாமல் சமூக ஊடக உள்ளடக்கத்தை பதிவு செய்து வெளியிடுவதற்காகவும் அந்த இடத்தில் இருந்தனர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிகழ்வின் உண்மையான நோக்கத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மஸ்ஜித் புத்ராவுக்கு அருகில் உள்ள அந்த இடத்தில் இக்குழுவினர் கூடியிருப்பது இதுவே முதல் முறை என அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சூப்பர் பைக் உரிமையாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் 31 மற்றும் 33 வயதுடைய 2 ஆண்களை காவல்துறை பின்னர் கைது செய்ததுடன் வைரல் வீடியோவில் காணப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்துள்ளது. அவர்கள் தங்கள் வாக்குமூலங்களை அளித்த பின்னர் அதே நாளில் காவல்துறை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மேலும் பலரை தற்போது போலீஸ் தேடி வருவதாக சம்சூரி கூறினார். பெர்லிஸ் சாலை போக்குவரத்து துறை அண்மையில் ஜலான் குவாலா பெர்லிஸ் சங்லூன் பகுதியில் மேற்கொண்ட தினசரி சோதனைகளின் போது 23 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள லம்போங்கினி ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றை பறிமுதல் செய்துள்ளது. சோதனையின் போது அந்த வாகனத்தின் மோட்டார் வாகன உரிமம் காலாவதியாகிவிட்டதையும் அதற்கு காப்பீடு செய்யப்படவில்லை என்பதையும் கண்டறிந்ததை அடுத்து அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக பெர்லிஸ் ஜேபிஜே இயக்குனர் நொராய்னி நாவி தெரிவித்துள்ளார். காருக்கான சாலை வரி ஆண்டுக்கு 10,000 ரிங்கிட் முதல் 12,000 ரிங்கிட் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் பெர்லிஸ் ஜேபிஜேயால் பறிமுதல் செய்யப்பட்ட 6 சொகுசு வாகனங்களில் இந்த வாகனமும் ஒன்று என்று நொராய்னி தெரிவித்துள்ளார். தற்போது மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையைப் போலவே 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகையை நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் படிவத்தின் நிர்வாகம் கல்வி அமைச்சிலிருந்து உயர்கல்வி அமைச்சிற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வியை மறுசீரமைப்பதற்கு இந்த முன்மொழிவு இணக்கமாக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். படிவம் 6 மற்றும் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கான உதவித்தொகை சமமாக இருக்க வேண்டும் என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது, இப்போது தாங்கள் அதை செயல்படுத்தும் வழிமுறையை வகுத்து வருவதாக அவர் நேற்று ஜொகூர் பாருவில் உள்ள ஐபிஜி தெமங்கோங் இப்ராஹிம் வளாகத்தில் அமைந்துள்ள ஆசிரியர் கல்வி நிறுவனம் மற்றும் படிவம் 6 மையத்தில் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே நேற்று மதியம் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் மியான்மர் நாட்டவர் ஒருவரை காவல்துறை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்துள்ளது. கெந்திங் கோட் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்டதாக நம்பப்படும் மயக்க நிலையில் இருந்த பெண்ணை கண்டறிந்த பொதுமக்களால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார்.
சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாகவும் பொறாமையே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இச்சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு ஆயுதத்தையும் காவல்துறை கைப்பற்றி உள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கோலாலம்பூர் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் மார்பில் ஏற்பட்ட கத்திக்குத்து காயமே மரணத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தின் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முதலுதவி செய்து உயிர் மீட்க முயற்சிப்பது தெரிகிறது. நேற்று காலை ஒரு பெண்ணின் மோட்டார் சைக்கிள் சறுக்கி சாலையோரத்தில் இருந்த கல் சுவரில் மோதியதில் 2 வயது சிறுவன் உயிரிழந்தான். அவனது தாய் படுகாயமடைந்தார். 30 வயதான அந்த பெண் தனது மற்ற 2 குழந்தைகளையும் மோட்டார் சைக்கிளில் பள்ளிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. அந்த பெண் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது சறுக்கி சாலையோரத்தில் இருந்த கல் சுவரில் மோதியதாக சப்ராங் பிராய் தெங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவரது 2 வயது மகன் தலையில் ஏற்பட்ட காயங்களால் மருத்துவமனையில் உயிரிழந்தான் என்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த பெண்ணின் 7 வயது மகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவரது 5 வயது மகள் காயமின்றி தப்பினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.